என்ன சொல்றான்? ஆதம் நபி போய் என்னன்னு சொல்றான்? நான் உங்களுக்கு நலம் நாடுவேன். அப்போ என்ன விஷயம்? இவன் நலம் நாடுபவனா? தீங்கு நாடுபவன். அப்போ என்ன சொல்றான்? நேர் உல்டாவா சொல்றான். அப்போ இந்த உலகத்துல இன்னைக்கு அல்லாவுக்கு எதிராக சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கொண்டு வராங்க. நன்மைக்கு, நலம் நாடுவதற்கு, உங்க மனித குலம் முன்னேற வேண்டும் என்பதற்காக முற்போக்கு சிந்தனை. இது பிற்போக்கு இல்ல, முற்போக்கு சிந்தனை. அப்போ எல்லாம் சொல்லப்படுறது என்ன? உங்களுடைய நலம் நாடுகிறோம். நான் யாருப்பா உங்களுக்கு நலம் நாடுறேன்? நடிகர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம விஜய் அரசியலுக்கு வர அவன் கேட்குறான், விஜய் எதுக்குங்க அரசியல் வரணும்? அவர் எதுக்கு வரணுன்ட்டு ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்லுங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், 120 ரூபா கொடுத்ததுக்கே உங்களுக்காக அவ்வளோ ஆடி, அவ்வளோ உடம்ப வருத்தி, சண்டை காட்சியில் நடிச்சு அப்படிலாம் பண்ணி உங்களை குசிப்படுத்துறதுக்காக 120 ரூபாய்க்காகவே இவர் இவ்வளோ அர்ப்பணிச்சுக்கிறாருன்னா, இவர் மாதிரி தியாகி உங்களுக்கு வரணுமா வேணாம்? இவர்கிட்ட நாட்டை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை எவ்வளோ மகிழ்ச்சி படுத்துவாருங்க? என்ன தலைவர், நடிகர்கள்லாம் கில்ட்டு ஃபீலிங்கில் இருந்தாங்க. நடிகர்கள் இப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ற அளவுக்கு 120 ரூபாய்க்கே உங்களை எவ்வளோ இன்பம் கொடுத்தாருன்னா, அவர்கிட்ட நீங்க நாட்டை கொடுத்தீங்கன்னா உங்களை எவ்வளோ இன்பம் அனுபவிக்க வைப்பார். உங்களோட மகிழ்ச்சி தாங்க அவருடைய நிம்மதி. எந்த தீமையையும் இவன் என்னன்னு சொல்லுவான்? இப்லீஸ் நன்மைன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவன் எந்த ஒரு தீங்கு நாடுதலையும் என்னன்னு சொல்லுவான்? நலம் நாடுதல். அப்போ அவனுடைய ஏஜென்ட்டுகளை என்னன்னு இறக்குவான் பூமியில. நலம் நாடுபவர்கள் இப்போ நடிகர்கள். அப்போ அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர் இருக்கான். இவன் கூப்பிட்டு கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் ஒரு படம் அவார்டு கொடுத்து, புஷ்பா படம். புஷ்பால என்ன பண்றாரு? செம்மரக்கட்டையை கடத்தி விற்கிறார். கட்டையை வெட்டுறதுக்கு கூலியால் எங்கிருந்து போறாங்க? தமிழ்நாட்டிலிருந்து போறாங்க. அவங்கள சொல்றாங்க, யாராவது கட்டையை வெட்டுறதுக்கு இங்க வந்தா அவங்கள பொளந்து கட்டிடுவாங்க. ஏண்டா கட்டையை வெட்டுறதுக்கு வந்தாலே பொளந்து கட்டுறாங்கிறிய? கட்டையை வெட்டி விற்கலான்னு நியாயப்படுத்தி படம் எடுக்கிறான். அவனுக்கு நேஷனல் அவார்டு, போன வருஷம் சிறந்த நடிகர் அவார்டு அல்லு அர்ஜுன். விளங்கும். அப்ப நம்ம கட்டையை வெட்டினோம்னா புஷ்பான்னு விட்டுருவீங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்து. அவன் அதில் ஆக கேடு கட்ட எல்லா செயலும் அவன் பண்ணுறான். சரக்கு அடிக்கிறான், விபச்சாரம் பண்ணுறான், போலீஸை ஏமாத்துறான், அரசாங்கத்தை ஏமாத்துறான், போலீஸை கொல்றான். இதெல்லாம் நல்ல செயலா? அடுத்தது என்ன? விஞ்ஞானிகள் வருவாங்க. நாங்களும் சயின்டிஸ்ட். என்ன விளம்பரங்கள்? சயின்டிஸ்ட், அறிஞர்கள், விளையாட்டு வீரர்கள், கல்வியாளர்கள், மேதைகள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இவங்க எல்லாம் யாரு? எல்லாம் திருட்டு பசங்க, எல்லாம் இப்லீஸோட ஏஜென்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிற அறிவு நமக்கு இருந்தால் அதுக்கு மாற்றமாக பேசுகிறவன் எல்லாருமே சைத்தான் தான்.